இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருடத்துக்குரிய பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஊழியத்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் செய்ய தேவன் மென்மேலும் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆன்டிகாய் செபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த வருடத்துக்குரிய கிருபைகளினால் முடிசூட்டி இன்னும் ஞானத்தோடு செயல்பட தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. சபை மக்களாகிய உங்களை தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த வருடத்துக்குரிய கிருபைகளினால் முடிசூட்டி இந்த வருடத்திலே தேவனுக்கென்று சாட்சிகளாய் விளங்கும்படியாகவும் கர்த்தர் தாமே இந்த வருடத்துக்குரிய தேவைகளை சந்தித்து தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் நோக்கங்களையும் எண்ணங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நேரம் குறைவா இருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டினார். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உடைய வசனத்திலே பரிசுத்தமா, உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 31 வசனம். வசனம். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். இந்த நாளுக்குரிய தலைப்பு சாட்சி. இந்த வருடத்திலே நாம் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அதற்குரிய ஆயத்தங்களும் அதற்குரிய என்னென்ன தேவையோ அதை நாம் இந்த நாள்ல பார்க்கலாம். 2 காரியங்கள் இருக்குது. முதலாவது, நாம் சாட்சி கொடுத்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படணும். அப்பதான் சாட்சி வெளிப்படும். தேவன் நம்மளே வெளிப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி இருக்காது. புறஜாதியார் போல அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்க பாத்தீங்க சொன்னா கண்டிப்பா சாட்சி இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல, அவங்க குடும்பத்துல இருக்கும், அல்ல அவங்களுக்குரிய வாழ்க்கைக்குரிய ஜீவியத்துல இருக்கும், ஏதாவது ஒரு விதத்துல சாட்சி இருக்கும். சாட்சி இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த சாட்சியை நாம் அப்படியே வச்சுக்க கூடாது. அதை மூடி மறைச்சு வைக்க கூடாது. அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன் சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி நடந்திருக்குதுன்னு சொன்னா அது மற்றவர்களுக்கும் அது தேவைப்படும். ஆகவேதான் அதை நம் மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரம் சுகவீனங்கள் ஆகும், சில நேரத்துல பலவீனங்கள் ஆகும், சில நேரத்துல வாழ்க்கையில எதிர்பார்க்காத சம்பவங்கள் நேரிடும். ஆனா அதுல இருந்துலாம் சட்டன்னு ஆண்டவர் தூக்கிடுவார். எதுக்கு நம்மள அந்த மாதிரி அனுமதிச்சு தூக்குறாருன்னு சொன்னா, சாட்சியாக நாம் ஜீவிப்பதற்காக தான். சாட்சி சொல்றதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த பூமியில. நம்ம தான் ஒளி விட்டு பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாக திகழணும். நம்ம எடுத்துட்டு போய் மரக்கால் கீழே வைக்க கூடாது. விளக்க மரக்கால் கீழே வச்சுட்டோம்னா நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு தெரியாது. ஆகையினால ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இங்க யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு சொன்னா, அதற்காக அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் மெய்யான ஜீவன தேவனுடைய குமாரனை சாட்சியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். ஆகவேதான் யோவான் அனுப்பப்பட்டிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில நாம் பிறந்து வளர்ந்து எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம இந்த பூமியில ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். எப்படியாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கும். சாட்சி சொல்லாம இருந்தோம்னு சொன்னா மேற்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பிரச்சனை. அது இல்லாம சில நேரத்துல சுகவீனங்களும் வந்துடும்.
தேவனுடைய கோபம் வேற ஒண்ணுமே கிடையாது. தேவன் கோபப்பட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த கோபத்தை தணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆகவே தேவனுக்காக இந்த பூமியில ஜீவிப்பது தேவன் நம்ம ரொம்ப விருப்பமாய் காணப்படுகிறது. நம்ம தேவனுக்கென்று ஜீவிக்கும் பொழுது அவர் மென்மேல ஆசீர்வாதம் தானா வந்து உட்காரும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க, ஓட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம். நீங்க தேவனுக்கு ஜீவிச்சா போதும், தேவனுடைய மனம் குளிரணும், அவ்வளவுதான். நீங்க இங்க அங்க போயிட்டு உட்கார்ந்து நீங்க மற்றவங்க வெறுமனே வாயில தான் சொல்லுவாங்க ஆசீர்வாதம். ஆனா அதை பெற்றுக்கொள்வது என்பது ஒண்ணு இருக்கு. நான் கொடுக்கிறேன், நீங்க கையில வாங்கணும். அதுதான் அதனுடைய ரகசியம். அதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சாட்சிகளாய் ஜீவிக்கணும். சாட்சியாய் ஜீவிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு வந்து சேர்ந்துடும். பாருங்க பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கன்றார். இன்னைக்கு வேதத்தை நம்ம ஆராயறதே கிடையாது. வேதத்தை முதல்ல கையில் எடுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் விட வீட்டுல பாத்தீங்கன்னா பைபிள் மேல நிறைய தூசி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம் கையில எடுத்து. அப்போ என்ன நடக்குது? வேதத்தை எப்படி ஆராயறது? வேதத்தை எடுத்து படிக்கணும். நம்ம அன்றாட நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா? அந்த பழக்கம் இருக்குதா? இப்ப இல்ல. வாட்ஸ்அப் பாக்குறோம், அந்த பழக்கம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, அது நிறைய இருக்கு. ஆகவே கண்டிப்பா பைபிளை நீங்க படிச்சே தீரணும், வேற வழியே கிடையாது. அதுக்குதான் நமக்கு படிப்பே கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏன் இந்த நாட்டுல ஆங்கிலேயர்கள் வந்து முதல் படிப்பை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, பைபிள் படிச்சாகணும். நாளைக்கு தேவ சமூகத்துல போய் நின்றுட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, எனக்கு எழுத படிக்க தெரியாத ஆண்டவரேன்னா அது சரிப்படாது. கல்வி கட்டாயம். கல்விதான் கண்கள், அதுதான் கண்ணை திறக்கும். எதுக்கு படிக்கிறோம்? மற்றவன் நம்மளை ஏமாத்தக்கூடாது, நம்ம மற்றவங்களை ஏமாத்தக்கூடாது. அதுதான் படிப்பு. வேதம் என்ன சொல்லுது? திட்டம் தெரியுமா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களே. என்னை குறித்தும் சாட்சி சொல்கிறது அவைகள் சொல்றார் ஆண்டவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைய நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா வேதத்தை படிச்சாகும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சியா நின்னாரு? இந்த பூமியில பயங்கரமா சோதனைகள் இருக்குது, மக்களுக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, வியாகுலங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, சந்தோஷம் இருக்குது, பொய்யான மாயான சமாதானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து மனிதனை தாக்குது. இந்த மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவரு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா ஜீவித்தார்? அவர் மனிதனாக அவதரித்திருக்கார். அப்ப மனிதனுக்குரிய அனைத்து உணர்வுகளும் அனைத்து ஆசாபாசங்களும் அவருக்குள் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் ரகசியம். மாம்சத்தில் வெளிப்பட்டுதான் அவர் இந்த பூமியை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஆவியில வந்து ஆவியை ஜெயிச்சுட்டு போயிட்டாருன்னா நியாய தீர்ப்புல அது சரிப்படாது. அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு மாம்சத்துல ஜெயிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், மாம்சத்துல அவர் எப்படி எப்படிலாம் இந்த பூமியில வாழ்ந்து ஜெயிச்சிருக்கார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 5:32 பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க ஒருத்தர், பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சியா இருக்கு.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில சாட்சியாக ஜீவித்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டுதான் நம்ம இந்த வேதத்தை படிக்கணும். நம்ம இந்த வேதத்தை ஆவியானவர் துணை கொண்டு படிச்சாதான் இதுல இருக்கக்கூடிய முத்துக்கள், வைரங்கள், விலையேற பெற்ற கற்கள் நமக்கு கண்ணில் படும். இல்லைன்னு சொன்னா அது மூடி மறைச்சுன்னு போயிடும். பூமி கீழே எவ்வளவு இருக்குது, எல்லாமே நம்ம கண்ணுக்கு படுறது இல்லை. அது போலதான் வேதத்துல பல ரகசியங்கள் அடங்கி இருக்கு. இந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படணும்னு சொன்னா கண்டிப்பா ஆவியானவர் தேவை. ஆவியானவருடைய துணை இல்லாம நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த வசனம், இந்த வார்த்தையில, இந்த பைபிள்ல அப்படிப்பட்ட ரகசியங்கள் இதுல அடங்கி இருக்கு. இதுல எல்லாருடைய பெயர்களும் இதுல அடங்கி இருக்குது. எல்லாருடைய பெயர்களும் இதுல அடங்கி இருக்கு. அதுக்குரிய டீகோட் எல்லாம் பண்றாங்க. இப்போ அது வேற விதமா போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க பிரியமானவர்களே, ரெண்டு காரியங்கள் நம்ம இந்த பூமியில சாட்சியா ஜீவிக்கணும்னு சொன்னா ரெண்டு முக்கியமான காரியங்கள் நமக்கு தேவை. ஒண்ணு என்ன பண்ணுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். படுங்கம்மா. வேலைக்காரி உட்கார்ந்து இருக்க கண்டு உற்று பார்த்து, பாருங்க பெரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னா 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் தான் பேதுரு. இந்த பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்க எங்க போனாலும் நான் உங்களோட கூட வருவேன், யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களோட இருப்பேன், நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் எல்லாம் சொல்றாரு. சரி, ஆண்டவர் ஒண்ணு சொல்ல, சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னால் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா மலைக்கு மேல போயிருப்பாங்க. மலை மேல போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். ஜெபத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்த பிற்பாடு அவர் பிடிக்கப்படுறாரு, ஒப்பு கொடுக்கப்படுறாரு. போர்ச்சகர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும் போது அந்த இடத்துல பேதுருவும் கூட போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஒரு சாதாரண வேலைக்காரன் பெண் தான். ஒருவேளை அங்க அவங்க பெருக்கி தொடச்சிட்டு இருக்கவங்க. வேதம் சொல்லுது, அந்த பெண்மணி ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேதுரு அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, அந்த வேலைக்காரமா போறாங்க. உற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வருது அவங்களுக்கு? அவங்க வேலையை தான் அவங்க பார்த்துன்னு போகணும். நெருப்பண்ட பல பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு என்னடா எல்லாம் இருட்டா இருக்கிற இடத்துல இங்க மட்டும் ஏதோ ஒரு மினுக்குதே அப்படின்னு உற்று பாக்குறாங்க. இப்ப நம்ம இருட்டுல ஏதோ ஒரு நம்ம காது தோடு உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வைரத்தோடு என்ன பண்ணும், அது லைட்டா மினுக்கும். அப்ப நம்ம உற்று பார்த்துன்னா அதை எடுத்துடுறோம். அந்த மாதிரி இந்த அம்மா அதெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற இடம், அது நெருப்பு இருக்குது, அது நெருப்பு வேலைக்கு ஆகாது. அந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்தா எல்லாம் இருட்டாதான் இருக்கும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல. அந்த இடத்துல இந்த அம்மா என்ன பண்ணுது, பிசாசு உற்று பாக்குறான். அப்படியே பாக்குறான். பார்த்தனா பேதுரு மாட்டிக்கிறாரு கண்ணுல. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, படிங்க அடுத்தது. பாருங்க, ரொம்ப பிராக்ஷன் ஆஃப் a செகண்ட்ல மறுதளிச்சுறாரு. இதுக்குடைய ரகசியம் ஏன் இவரு மறுதளிச்சிட்டாரு? நீங்க இதுக்கு முன்னால போனீங்கன்னு சொன்னா அந்த மலை மேல இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, அவரு கல்லறி தூரம் அந்த பக்கம் போயிட்டு ஜெபம் பண்ணதுக்கு முன்னால நீங்களும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு வந்து பாப்பாரு, தூங்கிட்டு இருப்பாங்க. திருப்பி அவங்களை எழுப்பி நீங்கள் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்லுவார். அப்ப அந்த 1 மணி நேரமா ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு திருப்பியும் வருவார். பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. திருப்பி அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வருவார். நீங்க நல்லா தூங்குங்கன்னு சொல்றாரு. கோவப்பட்டு சொல்ற வார்த்தை அது. இப்ப நம்ம சொல்லிட்டு போறோம், நம்ம பிள்ளைகிட்ட படி ஆனு எழுப்பி உட்கார வச்சுட்டு படின்னு சொல்லிட்டு போறோம். திரும்பி வந்து பாக்குறோம் தூங்கி நிக்குது. ஒரு 1 மணி நேரமா படிக்கூடாதா, படி அப்படின்னு சொல்லிட்டு போறோம்.
திருப்பி வந்தா தூங்கி இருக்குது. நம்ம வேலையை முடிச்சு வந்துட்டோம், தூங்கினே கடை அப்படின்ட்டு போறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இனி நீங்க தூங்கின்னு இருங்கன்ட்டு. சில பேர் பைபிள் வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு தூங்க சொல்லி தூங்க அப்படி பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க. அது கிடையாது, கோபத்துல சொல்ற வார்த்தை ஐயா. ஆமா, அதனால வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொன்னதை அவங்க கடைபிடிச்சிருந்தா பேதுரு இந்த இடத்துல மருந்து வச்சுக்க மாட்டார். ஜெபம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லுங்களேன், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா சர்ன்னு அந்த பவர் உள்ள இறங்கிடும். சாட்சியா நின்றுட்டு இருப்பார் அந்த இடத்துல. ஆமா, அவருடைய சீசன் தான் நானு சொல்லிட்டு இருப்பார். பாருங்க பிரியமானவர்களே, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பாருங்க, வேதத்தின் அடிப்படையில தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ராஜாவை நோக்கி அவசியம் இல்லைன்ட்டாங்க. எவ்வளவு தைரியமான வார்த்தை பாருங்க. சூளையின் காங்க எரியுது, ராஜா சொல்றாரு, பயமுறுத்திக்கினே இருக்கிறாரு, 7 மடங்கு ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை, நான் சொல்றதை செய்யணும், இல்லைன்னா உள்ள தூக்கி போட்டுருவேன். உமக்கு இதை குறிச்சு நானு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். அது ரொம்ப அடிமட்டத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. போய் உனக்கு போய் பதில் சொல்லி அவசியமே கிடையாது, நீ என்ன ராஜா எங்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன மாதிரி நிக்குது பாருங்க தேவனுடைய பவர். அவங்க 3 பேருக்குள்ள அநேக காரியங்களை நம்ம தானியேல்ல இருந்து பார்த்திருக்கோம். தானியேல் புஸ்தகத்துல இருந்து இந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க, சாட்சியா நிக்கிறாங்க. எப்படிப்பட்ட உள்ளுக்குள்ள திடமான அவங்களுடைய ஆத்மா வளர்ந்து பலன் கொண்டு வஸ்திரம் தரித்து போராயுதங்களோட நிற்கக்கூடிய ஒரு ஆத்மா உள்ள இருக்குது. அது பேசுது, உமக்கு இதை குறிச்சு பேச அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம மாம்சத்துலதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மாம்சத்துல என்ன வயசாகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் மாம்சத்திலேயே இருந்தோம்னா எப்போ ஆவி ஆத்மாவில பலன் அடையிறது? எப்ப நம்முடைய ஆத்மா வளர்ந்தோங்கி எதிர்த்து நிக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் பூமிக்குரிய காரியங்கள்ல, இன்னும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம இருந்தோம்னா நம்ம ஜெபத்தை விட்டுறோம், தேவனை நோக்கி பார்க்கறது இல்ல. ஜெபத்தை விடுறதுனால பயம் வந்துருங்க, விளையாட்டு கிடையாது. நீங்க அனுதினமும் ஜெபிச்சே ஆகணும். அதான் ஆண்டவர் சொல்றார் பேதுரு கிட்ட, நீ ஜெபிப்பான்ற. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், இருந்தாலும் ஜெபம் எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. உனக்காக நான் வேண்டிக் கொண்டது நிமித்தம் பேதுரு தப்பிச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே பேதுரு அப்போஸ்தலர் காலத்துல வரும்பொழுது அவங்க சாட்சியா நிக்கிறாங்க. பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, நசீரனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்றாங்க. எழுந்து நடக்கக்கூடிய ஒரு முடவன், பிறவி முடவன், மெலிசா இருக்கக்கூடிய காலு பென்சில் மாதிரி இருக்கும், பலன் கொண்டு எழுந்து நிக்கிறான். எங்க இருந்து வருது அந்த பவர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபம், ஜெபம் தேவனுடைய வாழ்க்கை, தேவனோடு இணையக்கூடிய காரியங்கள். ஜெபம் தான் உங்களை தேவனோடு இணைக்கும். ஜெபம் நீங்க பண்ணலன்னா நீங்க டாக்டரை தான் தேடணும். உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மருத்துவரை தான் நீங்க நாடணும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அவர் இதை சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது. ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தேவனுக்குள்ள பலப்படுவோம், சாட்சியா ஜீவிப்போம். இங்க பாருங்க, இந்த 3 பேரு அப்படியே கொடிமரம் மாதிரி நிக்கிறாங்க, அசைக்க முடியாத மரம். புயல் காத்து, பெருவெள்ளம், இடி சேதம், மின்னல் அடிக்குது. நேபுகாத் நேச்சர் மூலியமா தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவான்றான். உமக்கு இதை குறிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல ராஜா, வேண்டாம். அதே தானியேல் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் பத்திரத்துக்குமா பலகணிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும்
முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, பத்திரம் என்ன மாதிரியான பத்திரம்? அங்க நெருப்பு தான், இங்க சிங்கம். சிங்கத்தினுடைய உருமல் உள்ள எத்தனை 50 100 எத்தனை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனா தானியேலுக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஏன்னா மாகாணத்துல டாப் லிஸ்ட் 3 பேர்ல ஒரு ஆளு. தானியேலுக்கு தெரியும் அது உள்ள எத்தனை சிங்கம் இருக்குன்னு, எத்தனை நாளைக்கு ஒரு முறை அதுக்கு தீனி போடுவாங்கன்றது தானியேலுக்கு தெரியும். ஆனா பாருங்க, வேதம் சொல்லுறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அப்ப என்ன நடக்குது பாருங்க, ஜெப வாழ்க்கைங்க. ஜெபம் இல்லைன்னா சாட்சி வராது, சாட்சி கெட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விளையாட்டு கிடையாது. ஜெபம் நீங்க பண்ணலன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் உட்காந்து கேட்டு இருந்தாலும் சரிப்படாது, வழி அருகே போடப்பட்ட விதையாயிடும். அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது தடுமாற்றத்தை உண்டு பண்ணிடும். ஜெபம் இருந்தாதான் நிக்க முடியும். பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சுங்க, 30 நாள் ராஜாவை தான் பார்க்கணும்ன்றான், ஜெபம் பண்ண கூடாதுன்றான். 30 நாள் நீ ராஜாவை பார்த்து உன் தேவையில ராஜா கிட்ட நீ சொல்லி வாங்கிக்கணும். இதுதான் அங்க இருக்கிற அந்த பத்திரத்தினுடைய உட்கருத்து. ஆனா தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்த போதிலும் வழக்கத்தின்படியே, தான் முன் செய்து கொண்டு வந்த வழக்கத்தின்படியே அந்த 3 வேளையும் ஜெபிக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிறாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒண்ணும் வேணாம், ஒரு இங்க சிங்கம் உரும்புற சத்தம் அது பயங்கரமா இருக்கும். அது பக்கத்துல கொண்டு போய் நிக்கிறவருக்கு ஒரு சத்தம் போடலங்க தானியேல். ஐயோ எம்மா எப்பா ஒண்ணுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு கூட்டு போறாங்க, நிக்க வைக்கிறாங்க, உள்ள தள்ளுறாங்க, கம்முன்னு இறங்குற, அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, தேவ ஆவியானவர் தன்னோடு இருக்கிறாருங்கிறத அவர் உணர்ந்து கொண்டுட்டார் ஜெபத்தின் மூலமா. தேவன் தன்னோடு இருக்கிறார், தூதர்களை அனுப்பிடுறாரு, கண்டிப்பா அனுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கையின் விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது. உலகத்துக்குரிய எந்த பற்றும் அவர்கிட்ட இல்ல. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி ஐயா நான் குடும்பமா இருக்கிறேன், உலகப்பற்று இல்லைன்னா, நீங்க ஏனோக்க போய் பாருங்க. ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், அவர் குடும்பஸ்தர் தான். அவர் எப்படி சந்திச்சார்னு வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். பேச்சுலரா இருக்கிறவங்க இன்னும் நீங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படுங்க. வேதமா தான் சொல்லுது. தானியேல் இரும்பு கம்பி மாதிரி நிக்கிற, வாழ்க்கையில என்ன ஆச்சு? கடைசியில ஜெயம். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஜெப வாழ்க்கை நமக்கு முக்கியங்க. ஜெபம் இல்லைன்னா, பயம் வந்ததுன்னா சாட்சி போயிடும். 1. 2வது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 27:3. அவனை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். உன்பாடு என்றார்கள். பாருங்க பிரிமாறுல, இங்க அதே 12 சீஷர்கள ஒரு ஆள் தான் யூதாஸ். இவன் எப்படி தசை மாறலாம் பாருங்க, இவன் எப்படி சாட்சி கெட்டு போகுது பாருங்க. இந்த யூதாஸுக்கு உலகப்பற்று இருக்குது. அவன் பாத்தீங்கன்னாக்கா தேவனோட ரொம்ப இவன் கூட சுத்த மாட்டான். ஆண்டவரோட இருப்பான், முக்கியமான நேரம், பண்டிகை காலங்கள், இது அது இருப்பான், சுத்த போயிடுவான். இவனுடைய நோக்கமே பணப்பைய வச்சுக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவன் தான். உலகப்பற்று உள்ள ஒரு நபர். பிரிமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன், மனஸ்தாபமும் படுறான். ஆனா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த மனஸ்தாபம். எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். உலகப்பற்று சாட்சியை கெட்டுரும். நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். 2 காரியங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில சாட்சிய போக்க வச்சிரும். 1 பயம். பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு வேதம் திட்டம் தெளிமா சொல்லுது. அது தனி அர்த்தம் உண்டு அதுக்கு.
இரண்டாவது உலகப்பற்று, பொருளாசை. வேதம் என்ன சொல்லுது? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 காரியங்கள் மனிதனை ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கும் பொழுது அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவன் தேவ பலன் பெற்றிருக்கணும். உலகத்தை வெறுக்கணும், தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய ஜப வாழ்க்கையில ஈடுபடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க பலன் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க ஜபம் பண்ணிதான் ஆகணும். பண்ணாதான் நீங்க சாட்சியா நிக்க முடியும். பாருங்க, வேதத்தின் அடிப்படையில பாருங்க, இந்த யூதாஸ் தேவையில்லாம அவனுடைய பங்க இழந்து போயிட்டான். பேதுருக்கு கிருபை கட்சி தானா, யூதாஸுக்கு கிருபை கிடைக்கல. வேதத்தின் அடிப்படையில பாருங்க, ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, இந்த விசுவாசம் என்னன்னு சொன்னா, 70 வயசுல கூப்பிடுறாரு, 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 75 வயசு, அந்த 75 வயசுல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசிக்கிறார். தேவனால் கூடும் அப்படின்னு விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசம் 76, 77 மறந்து போல 99 வரைக்கும் இருக்குது உள்ள. 99 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு, 99 வயசு ஆயிடுச்சு. அப்பவும் உள்ள இருக்குது, அப்பவும் அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள இருக்குது. 100 வயசுல அவருக்கு குழந்தை கொடுக்கிறார் ஆண்டவர். 100 வயசுல ஒரு குழந்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய முற்பிதா 130 வயசுல அந்த குழந்தைய திருப்பி பலி செலுத்துன்றார் ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை அவர் கூட்டிக்கிட்டு போறார். அவர் கூட்டி கொண்டு போய் ஈசாக்க மலையின் மேல அவரு பலி செலுத்த ஈசாக்க ஒப்பு கொடுக்கிறார். உலகப்பற்று இல்லைங்க அங்க. 100 வயசுல கொடுக்கக்கூடிய குழந்தை ஒரு 10 வருஷம் பொறுத்து பிறந்ததுன்னு சொன்னா அந்த தாய் தகப்பனுக்கு உயிரே அந்த குழந்தை தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, விளையாட்டு கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை தன்னை அப்பா என்றும் தன்னை அம்மா என்றும் கூப்பிடக்கூடிய தகுதி அந்த குழந்தை உண்டு பண்ணுது. சமுதாயத்துல பேசினவங்களுடைய வாயை மூடுது. ஒரு புத்திர சுவீகாரம் கொண்டு வருது. ஒரு லீகலார் வந்தாச்சு. என்னென்னமோ இருக்குதுங்க. அது பின்னால ஆராய்ச்சி போனோம்னா உயிரே அந்த குழந்தை தான். 100 வயசுல கொடுக்கிறாரு, 130 வயசுல எடுத்துன்னு வா பலி செலுத்துன்ற. அவர் தேவனை நேசிச்சார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அவர் அந்த குழந்தைய பெருசா நினைக்கல. ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போயிட்டார். தேவன் அதை அங்கீகரிச்சார். ஆனா அந்த பலியை ஏற்றுக்கொள்ளல. மீண்டும் குழந்தைய திருப்பி கொடுத்துட்டார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. இது விளையாட்டு கிடையாதுங்க பிரியமானவர்களே. உலகப்பற்றுன்றது இருக்கக்கூடாது. குடும்பத்து மேல அக்கறை இருக்கணும், பற்று இருக்கணும், பாசம் இருக்கணும். அதை விட ஒரு படி அதிகமா தேவனிடத்துல இருக்கணும். அந்த குடும்பத்தை யார் கொடுத்தா? எனக்கு என் தேவன் தானே கொடுத்தாரு. என் மனைவியா இருந்தாலும் சரி, என் கணவனா இருந்தாலும் சரி, யார் எனக்கு கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். என் பிள்ளைகள் யார் கொடுத்த? தேவன் தான் கொடுத்தார். அப்ப அந்த லெவல் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நம்ம தேவனுக்கு கொடுத்துடணும். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காக அவர் நம்மளை வரல. நம்முடைய வேதனைகளை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வந்தார். அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அவருடைய சிலுவையின் பாடுகளை நம்ம நினைக்கணும். சிலுவையின் பாடுகள்ங்கிறது சாதாரண இல்ல பெரியமானவர்களே. அதை சுமப்பது என்பது அரிது. ஒரு மனிதனுடைய பாடுகளை அவர் சுமக்கல. வேதம் சொல்கிறது, இருக்கிற வரப்போகிற அனைத்து மக்களுடைய பாடுகளையும், வேதனைகளையும், பாவங்களையும், சாபங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களையும், இன்னும் என்னென்ன இருக்குதோ அவ்வளத்தையும் அவர் சுமந்து இருக்கிறார். விளையாட்டு இல்ல பிரியமானவர்களே. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சாட்சி, விசுவாசம் உள்ள ஒரு சாட்சியின் வாழ்க்கை. அதே மாதிரிதான் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறிச்சு பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை பாடுகளின் வாழ்க்கை. சொந்த சகோதரர்களை அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கி குழியில தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணுன்ற நேரத்துல சரி போனா போகுதுன்ட்டு எகிப்துக்கு வித்து தர்றாங்க. அடிமையா விற்கப்பட்ட ஒரு நபர். எவ்வளவு மனவேதனை உள்ள இருக்கும் பாருங்க. எவ்வளவு
ஒரு மனிதன் சீரழிக்கப்பட்டு தள்ளப்படும் பொழுது அவன் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடி ஆயிடுவான். கைவிடப்பட்ட நிலை, யாருமே கேட்கறது மேப்பார் ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கை பாருங்க. அவன் சொல்றாரு, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் என்னை பார்க்கிறார், இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன்னு சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கை. யாருமே கேட்க போறது இல்லைங்க யோசேப்ப. அந்த இடத்துல யாருமே கேட்க போறது கிடையாது. அவர் ஆடணும்னா ஆடி இருக்கலாம், அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்திருக்கலாம். பெற்றோர்கள் இல்ல, சொந்த சகோதரர்களால கைவிடப்பட்ட நிலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருமே இல்லாத துக்கம் உள்ள மனவேதனையோடு இருக்கக்கூடிய நிலை. சுதந்திரவாளியா இருந்த நபர் அடிமையாக இருக்கிறார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை பார்க்கிறார், இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய உபதேசத்துல வளர்ந்த ஒரு நபரா இருக்கணும். யாக்கோபு எந்த அளவுக்கு நேசிச்சார். குழந்தைய நம்ம நேசிக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்குள்ள ஏத்துறதுதான், அதுதான் நேசம். சும்மா அன்பு காட்டி சோறு ஊட்டிட்டு நிலாவை காமிச்சிட்டு போயிட்டோம்னா பின்னால குழந்தை வேலைக்கு ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை, ஓமானங்கள் ஓமயங்களை கர்த்தர் என்னென்ன வேதத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாரோ அந்த கதைகள், அந்த ஓமான ஓமயங்களை போதிக்கணும். கர்த்தருக்கு இது பிரியம், கர்த்தருக்கு இது பிரியம் இல்ல, நம்முடைய தேவனுக்கு எது எது பிரியமோ அதன்படி நம்ம நடக்கணும். இதான் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடு. அதான் நேசம், அதான் பாசம். அது அங்க முடிஞ்சு போன நபர் இங்க வந்து நிக்கிறார் பாருங்க யோசேப்பு. நல்ல நீங்க தீர்க்கமா யோசிக்கணும். இந்த இடத்துல யோசேப்பை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்க, போத்திபாரும் கிடையாது. அந்த இடத்துல நிக்கிறார் தேவனுக்காக. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. ஆண்டவர் தேசத்துக்கே ராஜாவாகிட்டார். ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா நம்ம நினைப்போம் நம்ம எங்க ஆக போறோம், நம்ம நினைச்ச ஒண்ணு ஆக. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். பாருங்க, ஒண்ணுல ஆண்டவர் காமிச்ச தரிசனத்தை சொந்த சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல. அதுதாங்க பிரச்சனைய. உன்னை நாங்க வணங்குவோமா, நீ இருக்கிறதுலே கடைசி அப்படின்னு சொல்லிதான் யோசேப்பை தாக்கி அவன் மேல பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவனை இது பண்றாங்க. ஆனா தேவனுக்கு பயந்ததுனால யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த தரிசனங்கள் நிறைவேறிச்சு. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை பாருங்க பிரியமானவர்களே. யோபு ஒன்னு சொல்றாரு. யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 16:19. இப்போதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். பாருங்க, யோபு பாக்குறாரு. யோபு குறிச்சு நமக்கு நல்லா தெரியும். செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு நபர், தேவனிடத்திலிருந்து சர்டிபிகேட் வாங்கின, டைரக்ட் சர்டிபிகேட் வாங்கின நபர்கள்ல ஒரு நபர் யோபு. டைரக்ட் சர்டிபிகேட். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்படிங்க யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை இல்லைங்கிறார். 4 சர்டிபிகேட் கொடுக்கிறார் இந்த இடத்துல. 4 சர்டிபிகேட் கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த 4 சர்டிபிகேட் வாங்கின நபர் யோபு. அவர் சொல்றாரு 16:19, என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது என்றார்.
எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்றார். காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை. அவர் எனக்கு குறிச்சு சாட்சி சொல்வார், அது போதும் பண்ற. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு 4 சாட்சி வேணும். நம்ம இப்ப வாழ்ற இந்த பூமியில நமக்கு 4 சாட்சி வேணும். ஒண்ணு நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு முன்னால் நிக்கிறது. இந்த மனசாட்சி சொல்லிடும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் மனசாட்சி சொல்லும், டேய் நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாது, நல்லவன் மாதிரியே நடிக்கிறிய நீ அப்படின்னு சொல்லிடும். அப்ப என்ன, அவன் ஆட்டோமேட்டிக்கா என் முகம் மாறிடும். என் மனசாட்சி தான் எனக்கு சாட்சிய. வேற யாரும் வேணாம் எனக்கு. இது முதல்ல ஆண்டவருக்கு போய் முன்னால் நின்னுடும். ஆண்டவரே இவன் மோசமானவன், அது சொல்லிடும். அப்போ நம்ம மனசாட்சி நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து வாழும். நமக்கு தெரியும் இது தப்பு. ஒண்ணு இல்ல, இப்போ 2 நாளைக்கு முன்னால் நம்ம நடந்த சம்பவம் தான். போன ஒரு ஜூஸ் குடிச்சேன். ஜூஸ் குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்தேன். 200 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா தான் அந்த ஜூஸ். 200 ரூபா கொடுத்தா ஒரு 150 ரூபா கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 500 ரூபா நோட் எடுத்து வச்சு அதுக்கு மேல ஒரு 50 ரூபா வச்சு எனக்கு நீட்டுறாரு. அது அந்த 500 இந்த 50 மறைச்சிடுச்சு. இப்ப நான் வாங்கின புது நோட்டு வேற, அந்த 500 ரூபா நோட்டு வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு வந்திருக்கலாம். என்ன நடக்குது இங்க? இப்ப இது நம்மள சும்மா விட்டு வேடிக்கை பாக்குற கதை இதெல்லாம். இது அடிக்கடி நடக்கும். எனக்கு பெட்ரோல் பங்க்ல நடக்கும், எல்லாத்துலயும். நான் என்ன பண்ணேன், ஐயா என்ன 500 ரூபா கொடுக்குறீங்களே. அவர் பாருங்க இன்னும், ஆமாங்க என்ன உங்களுக்கு தாங்க அதுன்றாரு. அவர் என்ன யோசனை இருக்காரு எனக்கு தெரியல. அப்புறம் இல்லங்க நான் 200 ரூபா கொடுத்தா நீங்க 150 ரூபா தான் கொடுக்கணும். ஐயோ சாரி சார், நான் 100 ரூபா நினைச்சிட்டேன் அத அப்படின்ற. எப்படி பாருங்க, இது விட்டு வேடிக்கை பாக்குறது இதெல்லாம். இப்ப அந்த 500 ரூபாய் நான் எத்தனை வந்தா எனக்கு வர வேண்டிய 50,000மோ 5 லட்சமோ நின்னுடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. இது ஹோட்டல்ல எனக்கு அடிக்கடி நடக்கும். கவுண்டர்ல இருக்கிறவர் தெரியாமலே எடுத்து கொடுப்பாரு. என்னன்னு எனக்கு முதல்ல எனக்கு புரிஞ்சுக்கல. அப்புறம் பார்த்தேன், ஓ இப்படி நடக்குது போ, ரைட் ஓகே, அது திருப்பி கொடுத்தேன். எதுக்கு, நான் சின்ன விஷயம்தான். பாருங்க, நம்ம மனசாட்சி நமக்கு சாட்சி. கொஞ்சம் ஜாக்கிரதையா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு. ஆனா நம்மளோடது கிடையாது. அது நமக்கு வர வேண்டியது இருக்குது. இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நம்முடைய மனசாட்சி. நம்ம கல்யாணம் ஆயிருந்தா 2வது சாட்சி யாரு? மனைவி. வேற யாரும் சொல்ல வேணாம். ஏங்க உங்களோட பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் குப்பை போட்டுனுக்கிறேன். என்ன மாதிரி பேசுறீங்க நீங்க, அப்படியே அல்வா கிண்டுறீங்களே அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய நபர், தைரியமா உரிமையோடு சொல்லக்கூடிய நபர் மனைவி. கணவனா இருந்தா கணவன், மனை சாட்சி. 3வது பிறர் சாட்சி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு சாட்சி சொல்லணும். யாரு? அந்த வீடா? அந்த வீடியா தேடி போறீங்க, முடிஞ்சு போச்சு கதை. வெரி சிம்பிள் வேர்ட்ஸ்ல நம்மள தாழ்த்திடுவான். அந்த வீட்டையா தேடுறீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க. பிறர் சாட்சி அவங்க சொல்லணும். அந்த அருமையான மனுஷன் அந்த அம்மா எப்போ போனாலும் சாப்பிடாம விடாதுங்க, எதையாவது சாப்பிட்டு போன்னு தான் சொல்லணும். எதையாவது சாப்பிட்டு போ. என் நண்பனுடைய சகோதரி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள நாங்களும் அக்கா தான் கூப்பிட்டோம். ரொம்ப அருமையானவங்க. அவங்கள மாதிரி ஒரு நபர் இறந்துட்டாங்க. அவங்க, நான் ரொம்ப துக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அருமையான நபர். அவங்க சொந்த சகோதரனை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரிதான் நாங்க ஒரு 15 பேர் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனா அது எந்த நேரமா இருந்தாலும் சரிங்க, சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. பக்கா ஹிந்துஸ் அவங்க, பக்கா ஹிந்துஸ். அன்புனா அந்த மாதிரி ஒரு அன்பை பார்க்க முடியாது.
அக்கா இல்லக்கா சாப்பிட்டுதான்க்கா. நீ சாப்பிட்டுதான். அதுக்கு மேல அவரு ஹஸ்பண்ட் பாவா பாவான்னு அவரு வேற. ஐயோ நீ என்னப்பா சாப்பிடாம போற, ஐயோ உட்காருன்ட்டு கதவு எழுத்து மூட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு அன்பு. அவங்க இறந்தப்ப நான் ரொம்ப துக்கப்பட்டேன். ஆனா அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், அக்கா நீங்க ஆண்டவர் இயேசு ஏத்துக்கணும்க்கா. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பிரியந்தான்ப்பா, ஆனா ஒரு பயமா இருக்குது, எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, என்னன்னு தெரியல, பக்கத்துல போனாலே ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, பயப்படுவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. சுவிசேஷம் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சுன்னா. அப்பெல்லாம் காலேஜ் படிக்கிற டைம் சொல்லியாச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்பவும் அவங்க இல்ல. வேதம் என்ன மாதிரி சொல்லுது பாருங்க, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பயம் வரக்கூடாதுங்க. நமக்கு பயம் வருதுன்னா ஜெப வாழ்க்கை குறைவா இருக்குன்னு அர்த்தம். பிற சாட்சி சொல்லணும் நம்மளை பத்தி. கோர்ட்ல இருக்கிறோம், ஏகப்பட்ட மேட்டருங்க. ஒரு நாள் என் ஒய்ஃபை கூட்டு போய் அவங்க ஸ்கூல்ல விடப்போ, கோர்ட்ல இருக்கிற போலீஸ்காரம்மா அவங்க குழந்தைய எடுத்துன்னு வந்து அதே ஸ்கூல்ல படிக்கிறது, அந்த குழந்தை படிக்கிறது விட்டுட்டாங்க. வீட்டவங்க என்ன பார்த்தாங்க, நானும் விஷ் பண்ணிட்டேன். அப்ப என் ஒய்ஃப் சும்மா இருக்க மாட்டாங்க, யாருங்க அது, அவங்க என்ன இல்லம்மா கோர்ட்ல தெரிஞ்சவங்க விஷ் பண்றாங்க. அப்படியா, சரி. நானும் உடனே அம்மா என் ஒய்ஃப் இதுன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். பிரச்சனை இல்ல பாருங்க, எதுக்கு தேவையில்லை. அவங்க பேசிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, நான் வண்டியை திருப்புறாங்க. அப்ப என் ஒய்ஃப் நின்று பேசுங்க. அவங்க சொல்றாங்க, தங்கமான மனுஷம்மா இவரெல்லாம் நீங்க கணவனா அடைஞ்சிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு அப்படியே பொங்கி பூரிச்சிச்சு. போலீஸ்காரமாகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாது, அதுக்கு சொல்ல வரேன் நானு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு லேடி போலீஸ் கிட்ட நீங்க சர்டிபிகேட் வாங்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ கேஸ் பாக்குறாங்க, எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ சம்பவங்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டு வருது, அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களை தினமும் குறைஞ்சது 5 கேஸ்க்கு அவங்க விசாரிப்பாங்க. லேஸ்ல சர்டிபிகேட் நீங்க வாங்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன் பாரு, என்ன சொன்னாங்க அந்த மாட்ட பேசு. இல்லங்க இப்படி சொன்னாங்க, கேட்டுக்கினியா, இன்னொரு தடவை என்கிட்ட இன்னும் ஏதுன்னு நீ பேசக்கூடாது. ரைட், ஓகேங்க. அந்த மாதிரி பிறர் சாட்சி நமக்கு தேவை வாழ்க்கையில. பிறர் சாட்சி சொல்லணும் நம்மளை பத்தி. நம்முடைய அப்ப நடக்க கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், எப்பவும் தேவனுக்குள்ளார அடங்கி இருக்கணும், எல்லா ஆசை பாசங்களை தூக்கி சிலுவையில் அறையும். அதுதான் ஆண்டவர் சொல்றார் கலாத்தியர் 5:24, தன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறந்திருக்கிறார். அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்ப 3 காரியங்கள் ஆயிடுச்சா. 4வது நம்மளை குறிச்சு யார் சாட்சி சொல்வா? இறைவன் சாட்சி சொல்லும். 4 சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இறை சாட்சி அங்கதான் யோபுக்கு நடக்குது. யோபுக்கு ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. இந்த சாட்சியில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. என்னன்னா, சரி சொல்லித்தர உங்களுக்கு, பாருங்க, டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாருங்க, 10ஆம் வசனம் படிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க. பொய்யான ஆசீர்வாத மழை தான் பொழியுமே கண்டி ஏமாந்து போவாதீங்க. அதுக்குதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னவோ அது உண்டு, அது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் இல்லாம இல்ல. ஆனா நீங்க மேற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. இப்ப இந்த உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நீங்க ஜீவிச்சா என்ன நடக்குது? இங்க ஆண்டவர் உங்க எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைப்பார். வீட்டுக்குரிய அனைத்து காரியங்களுக்கும் வேலி அடைக்கப்படும், எவனும் உள்ள போற முடியாது. சுகமா சமாதானமா சந்தோஷமா வாழலாம். பொல்லாப்புக்கு எல்லாத்துக்கும் விலகிட்டீங்கன்னா
கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும். புரியுதுங்களா? இதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய வழிவகைகள். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தான், ஈசாக்குரியது ஈசாக்குக்கு, யாக்கோபுக்குரியது யாக்கோபுக்கு, தனித்தனி தான். தாவீதுக்குரியது தாவீதுக்கு, யோசேப்புக்குரியது யோசேப்புக்கு. உங்களுக்கும் எனக்கு என்னென்னவோ அதுதான். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம நாடணும். எனக்கு ஆபிரகாம கொடுங்க அப்படின்னாக்கா நீ 100 வயசு வரைக்கும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு ரெடியா? இல்ல, அது கேள்விக்கு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் காத்திருக்கிறாரு, காத்துக்கிட்டே இருக்கிறார். 70 கூப்பிடுறாரு, 75, 80, 80, நடுவுல ஆசீர்வாதம் பெருகுது. என்ன சொல்லுது? அவருடைய இத பூமி தாங்க கொள்ளக்கூடாத அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுறாங்க. இதுவும் சைட்ல வளரும். விசுவாசத்திலே நீங்க நிக்கணும். வயசும் ஆயினே போகும். எதிராளி சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டான். இதெல்லாம் விளையாட்டே கிடையாது. நமக்கு என்ன ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தின் அடிப்படையில உத்தமமாய் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவர்களாய் நம்ம ஜீவிச்சோம்னா நம்ம வீடு காக்கப்படும், நம்ம செய்யற கையின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன ஆகும்? இந்த பூமியில சாட்சியாய் ஜீவிப்பதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுதான் நடக்குது. இறைவனுடைய சாட்சி. 4 சாட்சிகள் நமக்கு முக்கியம். மனசாட்சி, மனைசாட்சி, பிறசாட்சி, இறை சாட்சி. 4 சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பார். எப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவாரு? நீங்க இந்த மாதிரி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவர்களுமாய் இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் உள்ள வருவார். இதெல்லாம் இருக்கும் போது ஆவியானவர் உள்ள வரவே மாட்டாரு. பேசுற அந்நிய பாஷை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதையெல்லாம் விட்டு விலகுனீங்கன்னா ஆவியானவர் டக்குன்னு உள்ளே இறங்குவார். அதான் வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது. எப்ப வருவார்? இந்த காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அவர் வருவார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவருமா இருக்கும் பொழுது ஆவியானவர் உள்ள வருவார். ஆவியானவர் உள்ள வரும்போது இப்ப ஏஞ்சி போனார் பாருங்க, இந்த மாதிரி ஏஞ்சி போயிடுவோம். இது சைலண்டா போறது, சிலது சத்தம் போட்டு போறது இருக்கு, சிலது நின்னு சீன் போடுறதும் இருக்கு. இதெல்லாம் வளரணும். நம்ம வளர வளர வளரதான் நமக்கு தெரிய வரும். இது ஆரம்பம். பாருங்க வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது வச்சுட்டாரு அந்த இடத்துல ஒரு புள்ளி. காரணம் என்ன? இத்தனை காரியங்கள் நமக்கு வரணும். உத்தமம் ஆகணும், சன்மார்க்கம் வரணும், தேவனுக்கு பயப்படுற பயம், பொல்லாப்பை விட்டு விலகனா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது என்ன சொல்லுது? எருசலேமிலும் கண்களின் இச்சை, யூதேயாவிலும் மாம்சத்தின் இச்சை, அடுத்து சமாரியாவிலும் ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் போயிடும். போன பிற்பாடு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆகவே நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் உங்களை உட்கார வச்சுட்டேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இந்த புது வருடத்துக்குரிய பலத்தினால் நிரப்பி நாம் சாட்சிகளாய் விளங்க கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென்.